We greet our listeners in the name of our Lord and Savior Jesus Christ. As you hear this cassette, may the supernatural power of God bless you abundantly and give you peace, healing, and deliverance, and fill you with His power. And now, Brother John Joseph. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஊழியத்தின் ஸ்தாபகர் சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப் அவர்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வல்லமையான ஒரு ஊழியர். இவர் தனது பிரார்த்தனையாலும் தேவ செய்திகளாலும் தீர்க்க தரிசன வரங்களாலும் குணமாக்கும் வல்லமையாலும் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தேவனுடைய தாசன். இப்பொழுதும் அன்பு சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப். Let us turn our Bibles to Psalm 46 verse 1. சங்கீதம் 46:1. God is our refuge and strength, a very present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். God is our refuge and strength, a very present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Loving Heavenly Father, அன்புள்ள பரலோக பிதாவே, Creator of heaven and earth and sea and all things that are therein, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்துள்ள யாவற்றையும் படைத்தவரே, we thank you for this blessed evening hour. ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We have not gathered over here as orphans or destitutes. அநாதைகளாகவோ கைவிடப்பட்டவர்களாகவோ நாங்கள் இந்த இடத்திலே கூடி வரவில்லை. We have gathered over here as the children of the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். Because we know that our heavenly Father lives. நாங்கள் அறிவோம் எங்கள் பரலோக பிதா ஜீவனோடு இருக்கிறார். We know that hallelujah, we know that there is one to answer us. எங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் உண்டு என்பதை நாங்கள் அறிவோம். We know there is an unchanging love, unfailing love. மாறாத அன்பு எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் அறிவோம். So at this evening hour we beg of you, O Lord, that you will bless us. எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம். We pray, O Lord, that you will forget all our iniquities and cleanse us from all transgressions. எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் மீறுதல்கள் நீங்க எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். And once again clothe us with the robe of righteousness. நீதியின் வஸ்திரத்தினால் எங்களை உடுத்துவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Loving Father, we pray that thy Spirit will move here this evening, which will touch everyone. மாலை வேளையில் நம்முடைய ஆவியானவர் அசைவாடி ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். That they may see Christ Jesus tonight. கிறிஸ்து இயேசுவை இன்று இவர்கள் காணட்டும். Thank you for your holy presence. பரிசுத்த சமூகத்திற்காய் நன்றி. Be with us, O Lord, as we minister thy word for God's glory. தேவனுடைய மகிமைக்காக ஊழியம் செய்யும் பொழுது நீர் எங்களோடு கூட இருப்பீராக. And now in the name of Jesus Christ of Nazareth, நாசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, as the servant of the Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான், I bring every soul and every situation under the direct control of the Holy Spirit. ஒவ்வொரு சூழலையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் பரிசுத்த ஆவியானவருடைய நேரடியான ஆளுகைக்கு கீழாய் கொண்டு வருகிறேன். Thank you, Father, for your holy presence tonight. இன்று இரவு உம்முடைய பரிசுத்த சமூகம் எங்களோடு இருக்கிறபடியால் நமக்கு நன்றி. Fill me with your divine power, உம்முடைய தெய்வீக வல்லமையினாலே அடியேனை நிரப்பும், so that I could preach thy word this evening. இந்த மாலை வேளையில் அது நிமித்தமாக உம்முடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ண முடியும். That every word of my mouth will be according to the acknowledgement of God's Spirit. தேவனுடைய ஆவியானவருடைய அங்கீகரிப்பின்படியாக என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கட்டும். And that every soul will be touched tonight. ஒவ்வொரு ஆத்மாவும் இன்று இரவு தொடப்படட்டும். We give you all honor and glory. எல்லா கனமும் மகிமை செலுத்துகிறோம். Overcoming the powers of darkness and possessing the promises of the Almighty God, I pray this prayer in the prayer answering name of our Lord and Savior, Jesus Christ of Nazareth. Amen and amen. அந்தகார சக்திகளை மேற்கொண்டு வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கிக் கொண்டு கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து என்னும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God is our refuge and strength, a very present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல மகிமையும் உண்டாவதாக. God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Our life in this world has been compared by many things. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை
பல காரியங்களுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Our life in this world is compared to a stranger's ஒரு life. அந்நியனுக்கு ஒப்பாக நம்முடைய வாழ்க்கை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Our life in this world is compared to a pilgrim who goes through this world. இந்த உலகத்திலே கடந்து செல்கிற ஒரு பிரயாணிக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Sometimes our lives in this world is compared to a journey which we take. சில நேரத்தில் ஒரு பிரயாணத்திற்கு ஒத்ததாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Sometimes our life has been compared as a boat which is sailing in the waters. தண்ணீரிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு படகுக்கு ஒப்பாக நம்முடைய வாழ்க்கை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரனே சகோதரியே, God Almighty who knew our lives, சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையை நன்றாய் அறிவார். knowing the sufferings and trials that we will go through in our life, நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து செல்லக்கூடிய உபத்திரவங்கள் வேதனைகளை அவர் அறிவார். being aware of the experiences that we would have in this world, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகக்கூடிய அனுபவத்தை உடையவராய் இருக்கிறார். He opened His mouth in parables. அவர் ஊமைகளினாலே தன்னுடைய வாயை திறந்தார். And He revealed the plan of God to mankind. மனித குலத்துக்கு தேவனுடைய திட்டம் இன்னது என்பதை வெளிப்படுத்தினார். Not only that, அது மட்டுமல்ல, He also showed the way of escape. அங்கே தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கையும் உண்டு பண்ணினார். God has never left His children as destitute in this world. இந்த உலகத்தில் அனாதைகளாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் விடவில்லை. God has not forsaken His people. தம்முடைய ஜனங்களை தேவன் ஒரு நாளும் கைவிட்டதும் இல்லை. The deep desire of the Almighty God is that man will dwell where He is dwelling. அவர் வசிக்கிற தங்குற இடத்திலே மனிதனும் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆழமான திட்டமாய் இருக்கிறது. God's love for mankind is that man will be where He is. தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கேதான் மனிதனும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய அன்பின் திட்டம். He wants man to enjoy eternal life. நித்திய ஜீவனை மனிதன் சுதந்தரித்து அதை அனுபவிக்க வேண்டும் என்பது அவர் வாஞ்சை. He wants His children washed by His blood to sit down with Him in His throne. அங்கே தம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் சிங்காசனத்திலே அவரோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். So with great confidence in His creation, தம்முடைய சிருஷ்டியிலே அவ்வளவு பெரிதான நம்பிக்கை உடையவராக, with great confidence in His people, தம்முடைய ஜனங்கள் மேலே நம்பிக்கை உடையவராக, what has the Lord done? தேவன் என்ன செய்திருக்கிறார்? He has kept you as the ambassadors of kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளாக அவர் நம்மை வைத்திருக்கிறார். He has placed you in this world with responsibilities. பொறுப்புகளோடு அவர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். Sir, your physical responsibilities may be many. ஐயா, உங்களுடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான பொறுப்புகள் அதிகமாக இருக்கலாம். But above that, அதற்கு மேலாக God demands your sincerity in your spiritual responsibilities in this world. இந்த உலகத்திலே ஆவிக்குரிய உன்னுடைய பொறுப்பிலே நீ உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். Your spiritual responsibilities, your faithfulness leads you to eternal life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பொறுப்புள்ளவனாக உண்மையுள்ளவனாக இருக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்கு நேராக உன்னை வழி நடத்துகிறது. Yes, that doesn't mean for you to forget your physical responsibility. உலக பிரகாரமான சரீர பொறுப்புகளை மறந்துவிட வேண்டும் என்று தேவன் சொல்லவில்லை. God has given you responsibilities even in your physical life in this world. உலகத்திலே சரீர பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறபடினாலே அதற்கு தேவன் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். But He demands an undivided love towards Him. அவருக்கு நேராக பிரித்து கொடுக்காத ஒரு அன்பை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். He expects a true and faithful love towards Him. அவருக்கு நேராக உண்மையுள்ள அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். How can one find out whether the other has a faithful love towards God? தேவனுக்கு நேராக ஒருவன் மாறாத உண்மையான அன்புடையவன் என்று எப்படி கண்டுகொள்ளலாம்? The Holy Bible says, பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, you are known by your fruits which you bear. நீங்கள் கொடுக்கிற கனியினாலே நீங்கள் அறியப்படுகிறீர்கள். The fruits which you bear today இன்று நீங்கள் கொடுக்கிற கனி says what your life is. உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை தெரிவிக்கிறது. Says what sort of testimonial life you have. எப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழ்கிறாய் என்பதை குறித்து சொல்கிறது. That's why Jesus said, ஆயனாத்தான் இயேசு சொன்னார், a man is known by the fruits which he bears. ஒரு மனிதன் தான் கொடுக்கிற கனியினாலே அறியப்படுகின்றான். Whatever you may do, நீங்கள் என்ன செய்தாலும் we may have an external spiritual look. அங்கே ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு பார்வை நமக்கு காணப்படலாம். When people look at us, we may have a holy look. நம்மை பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களைப் போல காணத்தக்கதான ஒரு காரியம் நம்மிடத்தில் இருக்கலாம். But my dear friend, ஆனால் அருமையான நண்பர்களே, in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே do you bear fruits for God's glory? தேவனுடைய மகிமைக்காக கனி கொடுக்கிறீர்களா? Your personal life will show whether you have the love of God within you.
தேவனுடைய அன்பு உன்னிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பது உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ கண்டுகொள்ளலாம். What do you need today? இன்று நமக்கு தேவையானது என்ன? A personal relationship with God. தேவனோடு கூட தனிப்பட்ட முறையில் ஒரு ஐக்கியம். Sir, that is the greatest achievement which you can talk about in your life. ஐயா, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பெரிய சாதனை செய்திருப்பாய் என்றால் இந்த காரியத்தை செய்யும் பொழுது அதை குறித்து நீ அப்படி பேச A முடியும். man who does not have a personal walk with God, தேவனோடு கூட தனிப்பட்ட முறையில் நடக்காத ஒரு மனிதன், his life is not one worthy of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் அவனுடைய வாழ்க்கை தகுதியற்றதா இருக்கிறது. He may do great things. பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்து விடலாம். Gifts may operate in him. ஆவிக்குரிய வரங்கள் கூட செயல்பட்டு விடலாம். But more than that, அதை காட்டிலும் your personal walk with God is necessary. தேவனோடு கூட நீ எவ்வளவாய் தனிப்பட்ட முறையில் நடக்கிறாய் என்பது முக்கியம். Don't be carried away by the gifts which operate in your life. உன் வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடிய வரங்களை குறித்து நீ உன்னை நல்லவன் என்று எண்ணிக்கொள்ளாதே. Let not your conscience say, see, all these gifts work in you, so you are a holy man before God. ஓ, இந்த வரங்கள் எல்லாம் உன்னிலே செயல்படுகிறது, ஆகையால் நீ தேவனுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தவான் என்று உன்னுடைய மனசாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்ளாதே. See, wherever you go, you pray for others, they are healed. எங்கு சென்றாலும் அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. Sir, God is obligated to his word. தேவன் தம்முடைய வார்த்தைக்கு உடன்பட்டிருக்கிறார். He says, anyone who calls upon him, அவரை நோக்கி யார் கூப்பிட்டாலும், anyone who calls upon his name, அவருடைய நாமத்தை சொல்லி யார் கூப்பிட்டாலும் he is there to answer. அவர் பதில் கொடுக்கும்படியாக So இருக்கின்றார். God is glorifying himself through the prayer. அந்த ஜெபத்தின் மூலமாக அவருடைய நாமத்திற்காக அவர் தம்மை மகிமைப்படுத்திக் You கொள்கின்றார். call and he answers. நீங்கள் கூப்பிடுகிறீர்கள், அவர் பதில் கொடுக்கிறார். You pray, he answers. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், அவர் பதில் கொடுக்கிறார். Wonderful. நல்லதுதான், That is really good. உண்மையாக நல்லதுதான். But keep that apart on one side. ஒரு பக்கம் அதை தள்ளி வைத்து விடு. Your personal life with God. தேவனோடு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, Your personal life with God. தேவனோடு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, How much do you walk with God? எவ்வளவாகி தேவனோடு நெருங்கி நடக்கிறாய், How much do you talk with God? தேவனோடு எவ்வளவு நேரம் பேசுகிறாய், Do you have that great joy in your heart that you are able to speak to the Almighty God? சர்வவல்லமை தேவனிடத்தில் பேசுகிறேன் என்ற ஒரு உள்ளான சந்தோஷம் உனக்கு உண்டா? Sir, are you able to stand in His promises? அவருடைய வாக்குத்தத்தத்திலே ஐயா உன்னால் நிற்க முடிகிறதா? How can you believe in the promise of God? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எப்படி நீ நம்ப முடியும்? When you tell people the will of God, தேவனுடைய சித்தத்தை குறித்து ஜனங்களிடத்தில் நீ சொல்லும் பொழுது, when you reveal to the people what God tells you, தேவன் உனக்கு என்ன சொல்கிறார் என்பதை வெளிப்படுத்தி சொல்லும் பொழுது, many look at you and say, how do I know that this is the will of God? அநேகர் உன்னை பார்த்து கேட்கலாம், இதுதான் தேவனுடைய சித்தம் என்று எப்படி நான் அறிந்து கொள்ள It முடியும்? is very, very pathetic. அது பரிதாபமான ஒரு காரியம். It is a very sad situation. துக்கமான ஒரு சூழ்நிலை. When you reveal to a person this is the will of God, தேவனுடைய சித்தம் இதுதான் என்று வெளிப்படுத்தும் பொழுது, they say, how do I know that this is the will of இதுதான் God? தேவனுடைய சித்தம் என்று நான் எப்படி அறிந்து கொள்ளட்டும்? Why does this question trigger in their heart? இந்த கேள்விகளுடைய உள்ளத்தில் எழும்ப காரணம் என்ன? Because they don't have a close walk with God. தேவனோடு அவர்கள் நெருங்கி நடக்காதபடினாலே, They don't have confidence of God Almighty. சர்வவல்லமை தேவன் மேலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதபடினாலே, If they would have had the experience of talking with தேவனோடு God, கூட பேசக்கூடிய ஒரு அனுபவம் அவர்களுக்கு இருக்கும் if என்றால், they would have had the experience of God's mighty anointing on their life, தேவனுடைய பலத்த அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கும் என்றால், when you tell them this is the will of இதுதான் தேவனுடைய God, சித்தம் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது, they will say amen and ஆமென் accept அவர்கள் it. சொல்வார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வார்கள். காரணம், Because the same Spirit of God which reveals the matter through you, கர்த்தருடைய ஆவியானவர், அதே ஆவியானவர் உங்களுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது, it operates in the other man also. மற்ற மனிதனிலும் அதே ஆவியானவர் கிரியை செய்கின்றார். Why are we sometimes in the dark சில today? நேரத்தில் நாம் ஏன் இருளுக்குள்ளாக இருக்கிறோம்? Why are we in the state of confusion இந்த today? குழப்பத்துக்குள் நாம் ஏன் இருக்கின்றோம்? Why are you in the crossroads saying, let me take left or right? இடது பக்கம் போகவா வலது பக்கம் போகவா என்று குறுக்கு பாதையில் நின்று ஏன் யோசிக்கின்றீர்கள்? Why such a situation? அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஏன்? Because you don't have a close walk with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய நடப்பு உங்களுக்கு இல்லாதபடினாலே, If you would walk with Him, நீங்கள் அவரோடு நடப்பீர்கள் என்றால், you will talk with Him. அவரோடு நீங்கள் பேசுவீர்கள், He will talk with you. அவரும் உங்களோடு பேசுவார். You will know His plan in your life. உங்களுடைய வாழ்க்கையிலுடைய திட்டத்தை நீ நன்றாக அறிந்து கொள்ள My முடியும். dear brother, அருமையான சகோதரனே, my dear sister, அருமையான சகோதரியே, the Holy Bible பரிசுத்த says, வேதாகமும் சொல்லுகிறது, because of lust, many people's love will wax cold in the last day. கடைசி நாட்களிலே இச்சைகளினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Man's heart will be turned towards lust. மனிதனுடைய இருதயம் இச்சைக்கு நேராக திருப்பப்பட்டு போய்விடும். When his heart is turned towards lust, இச்சைக்கு நேராக ஒரு மனிதனுடைய இருதயம் போகும் பொழுது, the love within him goes cold. அவனுக்குள் இருக்கிற அன்பு குளிர் விட்டு தணிந்து போகிறது. Because காரணம், Jesus said, இயேசு சொன்னார், the greatest commandment is to love your neighbor as yourself. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிய கட்டளையாக இருக்கிறது. Sir, check your life. ஐயா, உன்னுடைய வாழ்க்கை இன்று இரவு சோதித்துப் பார். Sister, check your life. சகோதரி, உன்னுடைய வாழ்க்கை இன்று சோதித்துப் பார். Do you have the love of God in you? உன்னுடைய வாழ்க்கையில்
உங்களிடத்தில் தேவனுடைய அன்பு இருக்கிறதா? Not the lustful love which I am talking to you. நான் பேசுகிற இச்சையான அன்பை குறித்து I சொல்லவில்லை. am not talking to you about fleshy lustful love. மாம்ச அன்பை குறித்து நான் சொல்லவில்லை. But I talk to you about the divine spotless love of God in your heart. தேவனுடைய கரைதிரை இல்லாத தெய்வீக அன்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். When you don't have a close walk with தேவனோடு கூட God, நீங்கள் நெருங்கி நடக்காமல் இருக்கும் பொழுது you are in darkness. நீங்கள் இருளுக்குள்ளாக You இருக்கிறீர்கள். don't know what is taking place in என்ன your நடக்கிறது life. உன் வாழ்க்கையில் என்பது உனக்கே தெரியாது. That is why அதனால் தான் many a times you are in confusion. அநேக நேரத்தில் குழப்பத்துக்குள் But இருக்கின்றோம். when you are in the center of the will of தேவனுடைய God, சித்தத்தின் மையத்தில் நீ இருக்கும் பொழுது, when such storms sweep your life, இப்படிப்பட்ட புயல்கள் உன் வாழ்க்கையை குறுக்கிடும் பொழுது, you know God comes down to speak with you. தேவன் உன்னோடு பேசும்படியாக இறங்கி வருகின்றார். His power comes down to rest upon you. உன்மேல் அவர் வல்லமை தங்கும்படியாக அது இறங்கி வருகிறது. He reveals to you. உனக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். He strengthens your heart. உன் இதயத்தை He திடப்படுத்துகிறார். holds on to your hand and says, "Fear not, my உன் son." கரத்தை பற்றிக் கொண்டு பயப்படாதே மகனே. He pats you on your back and says, "Fear not, my daughter." உன் முதுகிலே தட்டி கொடுத்து மகளை நீ பயப்படாதே என்று சொல்வார். Is it possible? அது முடியுமா? Is it possible? அது முடியுமா? It is possible. நிச்சயம் அது முடியும். It is நிச்சயம் அது possible. முடியும். When an earthly father can show love to you, உலக பிரகாரமான ஒரு தகப்பன் உனக்கு அன்பு காட்டும் பொழுது, when an earthly mother can embrace you with love, உலக பிரகாரமான தாய் உன்னை அரவணைத்து அன்பு பாராட்டும் பொழுது, why not the Almighty God? சர்வவல்லமை தேவன் ஏன் அதை Why செய்யக்கூடாது? can't He do it for you? உனக்காக அதை ஏன் அவர் செய்யக்கூடாது? Get on your knees and ask Him, முழங்கால் படிட்டு கேள். "Lord, I want ஆண்டவரே, that experience. அந்த அனுபவம் எனக்கு வேண்டும். Lord, I want that experience. ஆண்டவரே, அந்த அனுபவம் எனக்கு வேண்டும். Come down and meet me face to face." நீர் வந்து முகமுகமாக என்னோடு பேசும். Yes, when He meets you face to face, முகமுகமாக அவர் பேசும் பொழுது your life is a changed one. உன் வாழ்க்கை மாறுபட்டதாக Your இருக்கும். life is a changed உன் one. வாழ்க்கை மாறுபட்டதாக You இருக்கும். will see Jesus face to face. இயேசுவை முகமுகமாக நீ தரிசிக்க It is முடியும். possible, அது brother. முடியும் சகோதரனே. It is possible, sister. சகோதரி, அது முடியும். I quote others' experience. மற்றவருடைய அனுபவத்தை நான் சொல்லுவதில்லை. I quote it from my own என்னுடைய experience. சொந்த அனுபவத்தை தான் நான் சொல்லுவேன். It is possible. அது முடியும். Don't you want to see Jesus? நீ இயேசுவை பார்க்க விரும்பவில்லையா? Brother, don't you want to see Jesus? இயேசுவை நீ பார்க்க விரும்பவில்லையா? Tonight go home. இன்று இரவு வீட்டுக்கு செல். Kneel down. முழங்கால் படியிடு. Say, "Jesus, இயேசுவே, I want to see you. நான் உம்மை பார்க்க I வாஞ்சிக்கிறேன். want to see you." நான் உம்மை காண வாஞ்சிக்கிறேன். Enough of praying and saying, "Jesus, I want money. எனக்கு பணம் வேண்டும் என்று ஜெபித்தது போதும். Lord, solve this problem." இந்த பிரச்சனையை தீர்த்து வையும் இயேசு என்று சொன்னது All போதும். that can take place. அவைகளெல்லாம் நடக்கும். But something greater than that. அதை காட்டிலும் ஒரு பெரிய காரியம். Lord, ஆண்டவரே, I want to see your face. உம்முடைய முகத்தை நான் தரிசிக்க Show விரும்புகிறேன். me your sweet face. உம்முடைய இனிமையான முகத்தை எனக்கு காட்டும். He will show your face. நிச்சயமாக அவர் முகத்தை He காட்டுவார். will show you His face. அவர் தம்முடைய முகத்தை உனக்கு The காட்டுவார். very look of His face. அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது Your inner man will be strengthened. என்னுடைய உள்ளான மனிதன் பலனடைவான். Your inner man will be strengthened. உன்னுடைய உள்ளான மனிதன் You பலனடைவான். will be filled by His divine power. அவருடைய தெய்வீக வல்லமையினாலே நீ நிரப்பப்படுவாய். Why don't you ask Him for that experience? அந்த அனுபவத்தை ஏன் நீங்கள் கேட்க கூடாது? Yes, my dear friend. ஆம் பிரியமானவர்களே, When you are in the time of trouble, வேதனை நேரத்தில் நீ இருக்கும் பொழுது, when you are in the time of affliction, உபத்திரவத்தின் நேரத்தில் நீ இருக்கும் பொழுது, He comes down. அவர் இறங்கி வருகிறார். He comes down. அவர் இறங்கி வருகிறார். My beloved child, எனக்கு அருமையான பிள்ளையே, fear not. பயப்படாதே, I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். Look at the life of the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை பாருங்கள். They were afflicted. அவர் உபத்திரமடைந்தார்கள். They were pressed on all sides. நான்கு பக்கத்திலும் அழுத்தப்பட்டார்கள். What could they do? அவர்கள் என்ன செய்ய முடியும்? There was no one from outside to come and save them. வெளியே இருந்து யாராவது வந்து அவர்களை ரட்சிக்க முடியாது. They turned their eyes to Jesus. தங்களுடைய கண்களை சர்வபலமுள்ள தேவனுக்கு நேராக நோக்கினார்கள். Oh, they looked to the Almighty. சர்வபலமுள்ள தேவனை நோக்கி பார்த்தார்கள். We are oppressed. நாங்கள் அழுத்தப்படுகிறோம். We are broken. நாங்கள் உடைக்கப்படுகிறோம். We have no more strength. எங்களுக்கு பலனே இல்லை. God comes down. தேவன் இறங்கி வந்தார். God comes down. தேவன் இறங்கி வந்தார். He looked at Moses and he said, மோசேயை பார்த்தவர் சொன்னார், I have come down நான் இறங்கி வந்தேன் because I have heard the cry of my people. என் ஜனங்களுடைய வேதனையின் கூக்குரலை நான் கேட்டேன். He is the same Lord today. அதே தேவன் மாறாதவர். He is the same God today. இன்றும் அவர் மாறாதவர். He will hear your cry. உன்னுடைய கூக்குரலை அவர் கேட்பார். My child whom I had been meeting every day, ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கிற என்னுடைய பிள்ளை, my child who kneels down and comes to my presence every day, ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு என்னுடைய சமூகத்திலே வரக்கூடிய என்னுடைய பிள்ளை, he'll say, what has happened? இப்பொழுது என்ன நடந்தது? What has happened to him? அவனுக்கு என்ன நடந்தது? What has happened to her? அவளுக்கு என்ன நடந்தது? He will come down. இறங்கி வருவார். He will come down quickly. சீக்கிரமாய் வருவார். He will not come and simply pacify you and go. ஏதோ உன்னை அப்படியாக ஆறுதல் படுத்தி விட்டு செல்வதற்கு அல்ல, He will solve your problems. உன் பிரச்சனைக்கு தீர்வை உண்டு பண்ணுவார். Jesus is the solution
solution from all your problems. எல்லா பிரச்சனைக்கும் இயேசுவே முடிவு. Who is your answer? உன்னுடைய பதில் யார்? Who is the solution? உன்னுடைய தீர்வு யார்? Jesus. இயேசு. Jesus. இயேசு. Jesus. இயேசு. Jesus. இயேசு. He will solve every problem of yours. எல்லா பிரச்சனைக்கும் அவர் தீர்வு He காண்பிப்பார். will come down. அவர் இறங்கி வருவார். He will come down. அவர் இறங்கி வருவார். He will embrace you. உன்னை அரவணைப்பார். He will see your trials. உன்னுடைய சோதனைகளை பார்ப்பார். Don't you love him? நீங்கள் அவரை நேசிக்கவில்லை? Why don't you go and meet him every day? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏன் அவரை போய் சந்திக்க கூடாது? Not climbing up the steps to go to heaven. பரலோகத்துக்கு படியேறி போகிறது போல அல்ல. Wherever you are. நீங்கள் எங்க இருந்தாலும், Wherever you நீங்கள் are. எங்க இருந்தாலும், The Bible says, வேதம் சொல்கிறது, shut the door. அறை கதவு பூட்டு, Get on your knees. முழங்கால் படியிடு. Abba, Father. அப்பா பிதாவே. He will come down. அவர் இறங்கி வருவார். He will come down. இறங்கி வருவார். He will fill you. அவர் உன்னை நிரப்புவார். You will see his glory around you. அவருடைய மகிமை உன்னை சுற்றிலும் இருக்கிறதை நீ He காண்பாய். is such a loving God. அவ்வளவு அன்புள்ள ஒரு As தேவன். soon as you call, he answers. அவர் நோக்கி கூப்பிடும் பொழுதே பதில் தருவார். But it is pathetic, we are not able to see him. நாம் அவரை பார்க்க முடியாதது ஒரு பரிதாபமான காரியம். Why? ஏன்? Because we don't walk close with him. அவரை நெருங்கி நாம் நடப்பதில்லை. We don't walk close with him. அவரோடு கூட நெருங்கி நடப்பதில்லை. We don't want to obey what he says. அவர் சொல்லிறதுக்கு நாம் கீழ்ப்படிய விரும்பவில்லை. We want to argue with him. வாக்குவாதம் பண்ண விரும்புகிறோம். So turn your intentions like this and get closer to Jesus. இயேசுவோடு நெருங்கி நடப்பேன் என்று உன் இதயத்தை மாற்றிக்கொள். Say, Lord, ஆண்டவரே, I have come to your presence. உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். He will fill you. அவர் உன்னை நிரப்புவார். Yes, your life is like a little boat which is sailing in this world. இந்த உலகத்திலே உன்னுடைய வாழ்க்கையானது ஒரு படகை போல போய் கொண்டிருக்கிறது. It will be there. It will be sailing. அது அப்படியே பிரயாணம் செய்கின்ற ஒரு படகு. It's not easy. அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. Sometimes it has pleasant waves to strike you. சில நேரத்தில் இன்பமான அலைகள் வந்து அதிலே மோதலாம். Most of the times it is boisterous waves. ஆனால் அநேக நேரத்திலே கொடூரமான கொந்தளிக்கும் அலைகள். The waves are boisterous to ruin your life. உன் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கொந்தளிக்கும் அலைகள் மோதலாம். To add to that, great winds of great velocity may sweep over you. அதை கூட்டி அதிகமாக உன் வாழ்க்கையை பாதிக்கும்படியாக பலத்த காற்று வீசலாம். You may say, I am lost. நான் இழந்து போனேன். But one thing, ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள். if your anchor is Jesus, நீ இயேசுவிலே உன் நங்கூரம் இருக்கும் என்றால், if your anchor is in Jesus, உன்னுடைய நங்கூரம் இயேசுவாக இருப்பார் என்றால், nothing can pull you down. ஒன்று உன்னை கீழே தள்ள முடியாது. Nothing will pull you down. ஒன்று உன்னை கீழே தள்ள முடியாது. Where is your anchor today? இன்று உன்னுடைய நங்கூரம் எங்கே இருக்கிறது? Where is your anchor today? இன்று உன்னுடைய நங்கூரம் எங்கே Is it இருக்கிறது? upon man? அது மனிதன் மேலா? Is it upon man? மனிதன் மேலா? Change it tonight. அதை இன்று மாற்றிக்கொள். Change it tonight. இன்று மாற்றிக்கொள். Let your anchor be in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் நங்கூரம் So இருக்கட்டும். when the storms sweep, காற்று வீசும் பொழுது, when the winds blow, அங்கே காற்று பலமாய் வீசும் பொழுது, you will never be turned down. நீ கவிழ்க்கப்பட மாட்டாய். Where is your faith today? இன்று உன் விசுவாசம் எங்கே? Where is your faith இன்று today? உன் விசுவாசம் எங்கே? My dear brother, look to Jesus. அருமையான சகோதரனே, இயேசுவை நோக்கி பார். Yes, you may be like a tree planted in this world, ஒருவேளை நீ இந்த உலகத்தில் நடப்பட்ட ஒரு மரமாக இருக்கலாம். but there may be winds to root you down. ஆனால் உன்னை வேரோடு பிடுங்கி எறியத்தக்கதான காற்றுகள் வீசலாம். But ஆனால் when these winds blow, இந்த காற்றுகள் வீசும் பொழுது, it is not going to uproot you. உன்னை வேரோடு பிடுங்கப்படுவதற்காக அல்ல. Your roots are going to get deeper. ஆமென். உன் வேர் ஆழமாய் பதிவதற்கு, It's going to get deeper. அது அதிகமான ஆழமாக வேர் போக போகிறது. Lord, ஆண்டவரே, why these winds? ஏன் இந்த காற்று? Why this wind? ஏன் இந்த காற்று? I am going to be uprooted. நான் வேரோடு பிடுங்கி போடப்பட போகிறேனே. But there will come a small, still voice. ஆனால் அமைதலான மெல்லிய ஒரு சத்தம் வரும். Fear not. பயப்படாதே, I am with you. நான் உன்னோடு You இருக்கிறேன். are not going to be uprooted. வேரோடு பிடுங்கி போட போகிறது And you அல்ல. are going to get deeper into the road. ஆனால் வேர் ஆழமாக You செல்வதற்கு are going to get deeper. நீ ஆழமாய் செல்ல I போகின்றாய். believe that tonight. நீங்கள் இந்த 60 நம்புகிறீர்களா? Believe that tonight. 60 நம்புகிறீர்களா? Commit your life totally into the hands of அப்படி என்றால் God. உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. Commit your life totally into the hands of God. தேவனுடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக அர்ப்பணியுங்கள். Sir, totally means totally is 100%. ஐயா, முழுமையாக என்று சொல்லும் பொழுது 100% Without any reservation in your life. உனக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை ஒதுக்கி வைக்காதபடி, And then you see the blessing of God in your life. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். It is a manifold blessing which He will command upon you. அவர் உங்கள் மேல் அளவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். Yes, God is going to be your refuge in this இந்த world. உலகத்திலே உனக்கு தேவன் அடைக்கலமாக இருப்பார். The name of the Lord is a strong tower. தேவனுடைய நாமம் பலத்த துருகம். That's what the Holy Bible
says. அதுதான் பரிசுத்த வேதாகமும் At the சொல்கிறது. time of trouble, வேதனை நேரத்திலே you run to the tower. நீங்கள் அந்த நாமத்துக்கு நேராய் ஓடி வாருங்கள். Oh, you cling on to that name. அவருடைய நாமத்தை பற்றிக் கொள்ளுங்கள். And when you call upon his name, அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் the கூப்பிடுங்கள். answer is there for you, dear brother. அவர் உனக்காக பதில் கொடுக்க ஆயத்தமா The இருக்கிறார். Holy Bible பரிசுத்த says, வேதாகமும் the சொல்கிறது, eternal God is thy refuge. நித்திய தேவனை உனக்கு Who அடைக்கலமானவர். is your refuge? உன்னுடைய அடைக்கலம் யார்? The eternal நித்திய God. தேவன். If you would have been banking upon human beings, ஒருவேளை மனிதன் மேல் சார்ந்திருப்பாய் என்றால், if you would have pinning your faith upon perishable things in this world, உலகத்தில் அழிந்து போகக்கூடிய காரியத்தில் உன்னுடைய விசுவாசத்தை வைத்திருப்பாய் sir, என்றால், change it tonight. ஐயா இன்று உன்னை மாற்றிக்கொள். Change it and go and cling on to the eternal God. நித்திய தேவனை நீ போய் பற்றிக்கொள். As you walk in this இந்த world, உலகத்தில் நாம் நடக்கும் பொழுது, as you sail in this இந்த world, உலகத்தில் நாம் பிரயாணம் செய்யும் பொழுது, sir, you have many experiences to go through in your உன் life. வாழ்க்கையில கடந்து செல்லக்கூடிய பல அனுபவங்கள் வரலாம். Similar was the experiences of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய அனுபவம் அப்படித்தான். But Jesus went through all the trials எல்லா சோதனையின் பாதையிலும் இயேசு கடந்து சென்றார். because காரணம், his heart was fixed to the purpose for which he was in this ஒரு world. நோக்கத்தோடு இந்த உலகத்திலே வந்தாரோ அதன் மேலேயே அவருடைய இருதயம் இருந்தது. Not only அது that, மட்டுமல்ல, the Holy Bible பரிசுத்த says வேதாகமும் சொல்லுகிறது, he prayed all night. இரவு முழுதும் ஜெபம் பண்ணினார். He prayed all night. இரவு முழுதும் ஜெபம் He பண்ணினார். was strengthened by the power from heaven. பரலோகத்திலிருந்த வல்லமையினாலே பலமடைந்தார். He came down from the mountain அங்கே மலையிலிருந்து இறங்கி வந்தார். filled with mighty power. வல்லமையினால் நிரப்பப்பட்டவரா. He did miracles and wonders. அற்புதங்களும் அதிசயங்களும் அவர் He செய்தார். condemned sin. பாவத்தை குறித்து கண்டித்து He பேசினார். cast out demons. அசுத்த ஆவிகளை விரட்டினார். He pointed out to the people what spiritual life was. அவருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை He சுட்டிக்காட்டினார். made the people to turn their heart to the Lord. அவங்க their இருதயத்தை God. தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்பும்படி சொன்னார். When they came before him with a hypocritical mouth, மாய்மாலமான அன்போடு அவருக்கு முன்பதாக அவர்கள் வந்த பொழுது, he looked at them and said, "You adulterous generation. அவர்களை பார்த்து விபச்சார சந்ததி என்று சொன்னார். Why should God, Christ, call these people as an adulterous ஏன் generation?" கிறிஸ்து இயேசு இவர்களை விபச்சார சந்ததி என்று அழைத்தார்? Many of them who stood before Jesus were not adulterers. அவருக்கு முன்பதாக நின்ற அநேகர் விபச்சாரக்காரர்கள் அல்ல. Never. இல்லை. They would not have had the thought of having adultery. விபச்சார சிந்தனை கூட அவர்களுக்கு இல்லாமல் They இருந்திருக்கலாம். would not have had such an experience. அப்படிப்பட்ட அனுபவத்திலே கடந்து செல்லாதவர்களா But இருக்கலாம். why did he say adulterous ஆனால் generation? விபச்சார சந்ததி என்று இயேசு ஏன் சொன்னார்? In their heart, அவருடைய இருதயத்திலே they rejected the word of God. தேவனுடைய வார்த்தை அவர்கள் They தள்ளிவிட்டார்கள். did not accept the word of God. தேவனுடைய வார்த்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. They had a divided love for God. தேவனுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட ஒரு அன்பைத்தான் செலுத்தினார்கள். Having tasted the love of God, தேவனுடைய அன்பை ருசித்தவர்களாயும், having seen the miracles of தேவனுடைய God, அற்புதத்தை கண்டும், having seen the power of God, தேவனுடைய வல்லமையை அவர்கள் உணர்ந்தும், they were not true to God's power. தேவனுடைய வல்லமைக்கு அவர்கள் உண்மை They உள்ளவர்களாக were இல்லை. not true to God's calling. தேவனுடைய அழைப்புக்கு உண்மையாக இல்லை. They were not true to God's love. தேவனுடைய அன்புக்கு உண்மையாக அவர்கள் இல்லை. They had a hypocritical love. மாயமாலமான ஒரு அன்புடையவர்களாக They இருந்தார்கள். left the word of God. தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டார்கள். Their heart was turned towards idols. அவருடைய இருதயம் விக்கிரங்களுக்கு நேராக திருப்பப்பட்டு, They did in things which God was not pleased. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் அவருடைய இருதயம் இருந்தது. Why, when does a man do these things? எப்பொழுது ஒரு மனிதன் இவைகளை When you செய்கின்றான், leave your first love with God, ஆதி அன்பை ஒரு மனிதன் விட்டுவிடும் you போது, are pulled away towards things against the will of தேவனுடைய God. சித்தத்துக்கு விரோதமான காரியங்களில் உன் இருதயம் ஈடுபடுகிறது. When you do things against the will of தேவனுடைய God, சித்தத்துக்கு விரோதமான காரியங்களில் நீ ஈடுபடும் பொழுது, sir, that is spiritual adultery in your life. அதுதான் உன் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விபச்சாரம். When you do things which is not in the plan of இந்த God, திட்டத்தில் இல்லாத காரியங்களை நீ செய்யும் you are பொழுது, committing spiritual adultery. ஆவிக்குரிய விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றாய். Confess your sin before God. தேவனுக்கு முன்பதாக உன்னுடைய காரியத்தை அறிக்கை செய். Confess your sin before நீ God. பாவத்தை தேவனுக்கு முன்பதாக அறிக்கை Don't செய். think that you are a righteous நீ ஒரு person. நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. Don't try to question God unnecessarily. தேவையில்லாத முறையில் தேவனை கேள்வி கேட்காதே. Humble yourself before the throne of grace. வாசலத்துக்கு முன்பதாக உன்னை தாழ்த்து. If you say you love the Lord your God, தேவனாகிய கர்த்தரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்ல stand with him. அவரோடு நீ It is Mount Carmel experience today. இன்று கர்மேல் பர்வதத்தின் அனுபவங்கள் தேவை. Elijah stood on Mount கர்மேல் Carmel. பர்வதத்திலே எலியா நின்றான். He looked at the people. ஜனங்களை பார்த்து, He looked at the prophets of Baal. பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து What did he என்ன say? சொன்னான்? If God be the Almighty God, கர்த்தர் தேவன் என்றால் serve him. அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். Otherwise forsake him. இல்லாவிட்டால் அவரை விட்டு So விடுங்கள். also today, அதே போல இன்று don't have a hypocritical love. மாயமாலமான அன்போடு கூட காணப்படாது. God sees deep into your heart. தேவன் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கின்றார். Because காரணம், there is no secret which God will never reveal to his servant. தேவனுக்கு மறைமான ரகசியங்கள் ஒன்றுமில்லை. He will reveal his secrets to his servant. நம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். You cannot fool God. தேவனை முட்டாளாக்க முடியாது. Check your life today, sister. சகோதரி, உன் வாழ்க்கையை சோதித்து Check பார். your life, dear சகோதரி, உன் brother. வாழ்க்கையை சோதித்து What பார். is your life உன்னுடைய today? வாழ்க்கை இன்று எப்படிப்பட்டதாக Is it a இருக்கிறது? hypocritical மாயமாலமான ஒரு வாழ்க்கையா? Check your life. உன் வாழ்க்கையை சோதித்து பார். Tonight confess your இன்று sin. உன் பாவத்தை அறிக்கை செய். Even the little hidden sin in your life will
will bring you to judgment and damnation. உன்னுடைய வாழ்க்கையில் மறவாயிருக்கிற ஒரு சிறு பாவம் கூட உன்னை நியாய தீர்ப்பு நாளிலே ஆக்கினைக்கு கொண்டு வந்துவிடும். Take this message as a challenge for you tonight. இந்த இரவு இது ஒரு சவாலான செய்தியாக உனக்கு எடுத்துக்கொள். As a servant of the Almighty God, நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு சொல்கிறேன். how long are you going to be halting between two opinions? நேராக எத்தனை நாள் குந்தி குந்தி நடக்கப் போகின்றாய்? Be sincere to your love to the Almighty God. தேவனுக்கு நேராக வைத்திருக்கிற அன்பிலே உறுதியாக நில். You don't say that you are fooling God. நீ தேவனை முட்டாளாக்க முடியாது. You are fooling yourself. உன்னை ஏன் முட்டாளாக்குகிறாய்? Judgment will strike you. நியாய தீர்ப்பு உன்னை தாக்கும். How it will come? அது எப்படி வரும்? It will come suddenly. சடிதிலே வரும். Check your heart, brother. சகோதரன் இருதயத்தை சோதித்து Check your heart, dear சகோதரன் sister. இருதயத்தை சோதித்து Is your life perfect before God? உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக பரிபூர்ணமாக Are you walking a perfect life before தேவனுக்கு God? முன்பாக உத்தமமான வாழ்க்கை வாழ்கிறாய்? Where is the sin hidden in your இந்த heart? வாழ்க்கையிலே பாவம் எங்கே மறைந்திருக்கிறது? God Almighty sees deep into your heart. தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கின்றார். Tonight it's not late. இன்று காலதாமதமாகவில்லை. Confess before God. தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய். Father, I have sinned against you. ஐயா உமக்கு விரோதமாக பிதாவே நான் பாவம் செய்தேன். Yes, He will come down. அவர் இறங்கி வருவார். He will forgive அவர் us. மன்னிப்பார். He will forgive உன் you. பாவத்தை மன்னிப்பார். Check your life with the word of வாழ்க்கையை God. தேவனுடைய வார்த்தையோடு சோதித்து These are days of Mount Carmel. கர்மேல் பர்வதத்தின் நாட்களில் இருக்கிறது. Yes, these are days when God will bring down His power before நம்முடைய you. வல்லமையை ஜனங்களுக்கு மத்தியில் கொண்டு வரக்கூடிய கர்மேல் பர்வதத்தின் நாட்களில் இருக்கின்றோம். If you confess, நீங்கள் அறிக்கை செய்தால், if you draw closer to God, தேவனை நெருங்கி நீங்கள் வந்தால், Sir, He is your strength. ஐயா அவர் உன்னுடைய பலனாய் இருப்பார். Sir, He is going to be your refuge. அவர் உன்னுடைய அடைக்கலமாக இருப்பார். Not the perishable refuge of this world, உலகத்தில் அழிந்து போகக்கூடிய அடைக்கலங்கள் அல்ல. but it is a refuge which will keep you till the end. கடைசி வரை பாதுகாக்கக்கூடிய அடைக்கலம். Genesis chapter 31, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், which talks about God's power in the life of Jacob. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை குறித்து பேசக்கூடிய ஒரு அதிகாரம். Before that, let us go to Genesis chapter 28. அதற்கு முன்பதாக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். We see the blessing of God upon Jacob. யாக்கோபின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்பதை பார்க்கிறோம். Verse 1 says, 1ஆம் வசனம் சொல்கிறது, Isaac called Jacob and blessed him and charged him and said unto him, Thou shalt not take a wife of the daughters of Canaan. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளிலே பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அரமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனுடைய பெத்தேலுடைய வீட்டுக்கு போய் அவிடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டார். Isaac called Jacob அங்கே ஈசாக்கு யாக்கோபை அழைக்கின்றார் and charges him what he has to do in life. என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து விவரித்து And he சொல்கிறார். says, when you do this, நீ இதை செய்யும் பொழுது, verse 3, 3ஆம் வசனம் சொல்கிறது, God Almighty will bless you. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை You will ஆசீர்வதிப்பார். become fruitful. நீ பலன் கொடுப்பாய், You will நீ multiply. பெருகுவாய், And you will become a multitude of நீ people. பலத்த ஜனக்கூட்டமாக மாறுவாய். See the blessing of God which was coming into the life of Jacob. யாக்கோபுடைய வாழ்க்கையில வரக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். So Isaac looks at his son Jacob and he says, ஈசாக்கு தன் மகனாகிய யாக்கோபை பார்த்து Go சொல்கின்றார், to thy mother's father's house உன்னுடைய தாயினுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு போ, and take a wife of thee from there. அங்கிருந்து உனக்கு ஒரு குமாரத்திகளுக்குள் ஒரு பெண் கொள். What does Jacob do? அங்கே யாக்கோபு என்ன He செய்கின்றார்? hears the words of his father. தகப்பனுடைய வார்த்தையை கவனமாய் He கேட்கின்றார், obeys. அதை கீழ்ப்படுகிறான். Because காரணம், obedience was bringing a blessing. கீழ்ப்படுதல் எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். He did not reject the counsel of his father. தகப்பனுடைய ஆலோசனையை உதறி தள்ளிவிடவில்லை. But with all humility, தாழ்மையோடு he accepts what the father says. தகப்பன் சொல்லுகிறதை And ஏற்றுக்கொள்கின்றார். he accepts the blessing also. அந்த ஆசீர்வாதத்தையும் அவன் He ஏற்றுக்கொள்கின்றார். knew God was with his father. தகப்பனோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அறிவான். Because Jacob had seen the blessing of God with Isaac. ஈசாக்கோடு கூட தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது என்பதை யாக்கோபு கண்டிருக்கிறார். So he accepts the word. ஆகினாலே வார்த்தையை He ஏற்றுக்கொள்கிறார். accepts the counseling of the father. தகப்பனுடைய ஆலோசனை கேட்டுக்கொள்கிறான். And he does accordingly. அதன்படியாக அவன் நடக்கிறான். Yes, my dear brothers and sisters. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரி When சகோதரி, you have an obedient heart within you, உனக்குள் கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருக்கும் பொழுது, when you are able to obey what God tells you in your life, வாழ்க்கையில சொல்லுகிறதுக்கு நீ கீழ்ப்படியக்கூடிய இருதயம் sir, it இருக்கும் will பொழுது, fetch a blessing for you. ஐயா உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். It will definitely fetch a blessing for you. நிச்சயமாக உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு Why வரும். do we miss many blessings today? நாம் ஏன் அநேக ஆசீர்வாதத்தை தவற விட்டு We விடுகிறோம்? argue. நாம் வாக்குவாதம் We செய்கிறோம். argue with the word of God. வார்த்தையோடு கூட வாக்குவாதம் Why செய்கின்றோம். should I do this? நான் ஏன் இதை செய்ய வேண்டும்? Must I do this? நான் இதை செய்தான் ஆக வேண்டுமா? My dear friend, அருமையான நண்பனே, because of such an attitude, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் we இருக்கிறபடியால் disobey God's voice. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். The blessing which has come to us
takes a wings and flies away. நமக்கு நேராக வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு ரெக்கைகள் முளைத்து பறந்து போய் விடுகிறது. Closely watch your life. உன்னுடைய வாழ்க்கையை நன்றாக கவனித்து பார். The blessing is going down. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைந்து கொண்டே The போகிறது. blessing is gradually going down. கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதம் குறைகிறது. Because of a rebellious nature towards God's word. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக புறச்சாட்டமுள்ள இருதயம் இருக்கிறபடினாலே, Because of a rebellious heart towards God's counseling in your உன்னுடைய life. வாழ்க்கையில் தேவ ஆலோசனைக்கு விரோதமாக புறச்சாட்டமுள்ள இருதயம் இருக்கிறபடினாலே, Check your life today. இந்த உன் வாழ்க்கையை சோதித்து பார். Do you have obedience to what God speaks to you? தேவன் உன்னோடு கூட பேசுகிறதுக்கு நீ கீழ்ப்படிகிறாயா? You may have many அநேக sacrifices. தியாகங்களை You செய்திருக்கிறார். would have done many பல sacrifices. தியாகங்களை தேவனுக்காய் செய்திருக்கலாம். Very good. நல்லதுதான். God will be தேவன் pleased. அதிலே பிரியப்படுவார். But more than these இந்த sacrifices, தியாகத்தை காட்டிலும் He wants obedience from you. உன்னிடத்திலே கீழ்ப்படிதல் அவர் He விரும்புகிறார். demands obedience from உன்னிடத்திலே you. கீழ்ப்படிதலை தான் If you விரும்புகிறார். could only obey what He says, அவர் சொல்லுகிற காரியத்துக்கு நீ கீழ்ப்படிய கூடும் என்றார், sir, you will be away from danger. ஆபத்திலிருந்து ஐயா நீ விலகி இருக்க முடியும். Sir, you will be away from shame. நீ வெட்கத்திலிருந்து விலகி இருக்க You முடியும். will be away from suffering. வேதனையிலிருந்து நீ விலகி இருக்க முடியும். You will see the arm of God. தேவனுடைய கரம் உன்னோடு இருக்கிறதை காண்பார். Yes, when God speaks, தேவன் பேசும் பொழுது Satan speaks on the other side. மறுபக்கம் பிசாசு முன்னிடத்தில் It is a பேசுவார். battle. அது ஒரு யுத்தம். It is a battle. அது ஒரு போராட்டம். But if you cling on to நீ God, தேவனை பற்றிக் கொள்ளும் பொழுது, if you cling on to the word of தேவனுடைய God, வார்த்தையை பற்றிக் கொள்ளும் if பொழுது, you cling on to the counseling of தேவனுடைய God, ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் பொழுது, you are saved from the clutches of Satan. பிசாசின் பிடியிலிருந்து நீ பாதுகாக்கப்படுகிறாய். Satan will give you a glorious look, அங்கே மகிமையுள்ள ஒரு தோற்றத்தை போல பிசாசு சொல்லுவான். but it is deceiving. ஆனால் அவன் வஞ்சிக்கிறவன். It's cloud without water. அது இல்லாத மேகத்தை போல இருக்கிறது. Not only அது that, மட்டுமல்ல, it is a wandering star. அலைந்து திரிகிற நட்சத்திரத்தை போல It இருக்கிறது. just wanders. அது இன்பமாக அலைந்து திரியும். There is no purpose for it. அந்த நட்சத்திரத்துக்கு நோக்கம் இருக்காது. Is your life like that? உன்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? Because of disobedience. இப்படியாவது நிமித்தமாக Is your life become a wandering star today? உன்னுடைய வாழ்க்கை அலைந்து திரிகிற ஒரு நட்சத்திரத்தை போல இருக்கிறதா? Purposeless star. நோக்கமில்லாத ஒரு நட்சத்திரம். You are just a wandering one. நீ அலைந்து திரிகிறாய். Check your life உன் வாழ்க்கையை today. சோதித்து பார். Because of disobedience. கீழ்ப்படியாத நிமித்தமாக Come back to your first love with God. தேவனோடு கூட ஆதி அன்புக்காக வா. What did Jacob do? யாக்கோபு என்ன செய்கின்றான்? He obeyed his father's word. தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் He கீழ்ப்படுகிறான். obeys his father's word. அவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு He கீழ்ப்படுகிறான். obeys. அவன் கீழ்ப்படினான். What was next to him? அவனுக்கு பக்கத்தில் காணப்பட்டது என்ன? It was a lonely walk. தனிமையான ஒரு பாதை, It was a lonely walk. தனிமையான நடத்தை. He obeys. Yes, Father, I will go. தகப்பனே நான் போவேன் என்று சொன்னான். I will go. நிச்சயமாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போவேன். And there he goes. அவன் போகிறான். How does he go? எப்படி போகிறான்? He goes alone. தனிமையாய் போகிறான். No encouragement. உற்சாகப்படுத்த யாரும் இல்லை. No one with him. அவனோடு யாரும் இல்லை. He says, my father has asked me to go. என் தகப்பன் போகும்படியாக சொன்னார். I will obey. நான் கீழ்ப்படிவேன். I will go. நான் போவேன். He goes alone. அவன் தனிமையாய் போகிறான். That is the call of God. அதுதான் தேவனுடைய அழைப்பு. He calls you அவர்களை அழைக்கிறார். and he makes you to have a lonely walk. தனிமையான ஒரு பாதையிலே நடத்தி செல்கிறார். Why does he give you a lonely walk? தனிமையான பாதை ஏன் தருகிறார்? Because காரணம், he wants you to taste his love more. அவருடைய அன்பை அதிகமாக ருசிக்க முடியாது. He wants you to taste his love more and more. அதிகமாக அவருடைய அன்பை ருசிக்க முடியாது. That is why he calls you out for a separated walk. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாதையிலே செல்லும்படியாக அவர் உன்னை அழைக்கிறார். Even from your birth, உன் பிறப்பிலிருந்து, from your childhood, சிறு பிள்ளையிலிருந்து it would have been a lonely walk. தனிமையான ஒரு பாதையாய் இருக்கலாம். You would have been kept away from family. குடும்பத்திலிருந்து நீ பிரிந்து இருக்கலாம். Everyone would have been happy. எல்லாரும் சந்தோஷமா You இருப்பார்கள். would have been a separated நீ person. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நபராய் It's இருக்கலாம். the plan of God. அது தேவனுடைய திட்டம். He separates you அவர் உன்னை to பிரித்தெடுக்கிறார். have a lonely walk. தனிமையாய் அவரோடு நடக்கும்படியாய். Sir, ஐயா, that is a wonderful experience. அற்புதமான ஒரு அனுபவம். It's a wonderful experience to walk with Jesus. இயேசுவோடு நடப்பது ஒரு அற்புதமான அனுபவம். Because காரணம், man's love will be around you. மனிதனுடைய அன்பு உன்னை சுற்றிலும் இருக்கலாம். At times, சில நேரத்திலே it has to leave you. அது உன்னை விட்டு நீங்க வேண்டும். He cannot come with you everywhere. எல்லா இடத்திலும் அவன் உன்னோடு வர முடியாது. He cannot stand by you everywhere. எல்லா சூழலிலும் அவன் உன்னோடு நிற்கவும் முடியாது. But Jesus stands by you. அவன் இயேசு அருகில் நிற்பார். Jesus stands with you. இயேசு உன்னோடு நிற்பார். Jesus comes with you where no human being can come. எந்த ஒரு மனிதன் வர முடியாத இடத்திலும் இயேசு உன்னோடு வருவார். Don't you want that love of God? அந்த தேவனுடைய அன்பு உனக்கு Don't வேண்டாம்? you want that Jesus? அந்த இயேசு உனக்கு வேண்டாமா? Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Let him come with you. அவர் உங்களோடு வரட்டும். Yes. ஆம், You may be a family man, குடும்பஸ்தனாய் இருக்கலாம். yet you will have that lonely walk. ஆனாலும் ஒரு தனிமையான பாதை இருக்கும். Sister, சகோதரியே, you may be a family woman. நீ குடும்ப பெண்ணாய் இருக்கலாம். You will have a lonely walk. தனிமையான ஒரு பாதை உண்டு. Why? That is what Jesus expects.
அதுதான் இயேசு எதிர்பார்க்கிறார். He wants to share his love with you. அவருடைய அன்பை உன்னோடு பகிர்ந்து கொள்ள He wants to share his love with you. அவருடைய அன்பை உன்னோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். He wants, Lord, I love you. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். Lord, I have taken your cross. ஆண்டவரே உம்முடைய சிலுவை நான் எடுத்துக்கொண்டேன். But what is this? It's a lonely walk. ஆனாலும் அது ஒரு தனிமையான பாதை. Don't be worried. கலங்காதே, Don't be worried. கலங்காதே. When as soon as you have taken the cross, சிலுவை நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது, when you see a lonely walk, தனிமையான ஒரு பாதை வரும் பொழுது, should I go it alone? தனிமையாய் நான் செல்ல வேண்டுமா? Should I go it alone? தனிமையாகத்தான் செல்ல வேண்டுமா? Yes. ஆம். Why? ஏன்? Because Jesus wants to walk with you. இயேசு அந்த பாதையில் உன்னோடு வர விரும்புகிறார். He wants to talk with you. உன்னோடு பேச விரும்புகிறார். We sing songs very well. அதிகமாக பாடலை பாடி விடுகிறோம். Jesus, walk with me. இயேசுவே என்னோடு நடந்து வா. Jesus, talk with me. இயேசு என்னோடு பேசும். Yes. ஆம். When you walk lonely, He will walk with you. தனிமையாய் நீ நடந்து வரும்பொழுது உன்னோடு அவர் நடந்து வருவார். He wants to talk to you. அந்த நேரத்தில் உன்னோடு பேச He விரும்புகிறார். wants you to realize His love. அவருடைய அன்பை நீ உணர்ந்து கொள்ளும்படியாக செய்ய விரும்புகிறார். Jacob was walking lonely. அங்கே யாக்கோபு தனிமையாய் நடந்து வந்தார். First, obedience. முதலாவது கீழ்ப்படிதல். He obeys. முதலாவது கீழ்ப்படிந்தான். Secondly, இரண்டாவதாக lonely walk. தனிமையான ஒரு பாதை. In this lonely walk, அந்த தனிமையான பாதையில as he was going to his mother's house, தன்னுடைய தாயினுடைய வீட்டுக்கு அவன் செல்லும் பொழுது he would have thought, அவன் நினைத்திருக்கலாம், oh, this journey is a long journey. இந்த பிரயாணம் நீண்ட பிரயாணம், It's a lonely journey. தனிமையான ஒரு பிரயாணம். What would he have thought to himself and talked with himself? தனக்குள்ளாக அவன் என்ன எண்ணிக்கொண்டிருந்தான்? Yes, this lonely walk, he took it up. அந்த தனிமையான பாதை அவன் எடுத்துக்கொண்டான். Why? ஏன்? He is obeying what his father said. தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் செல்கின்றான். Because he obeyed his father's voice. தகப்பனுடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினாலே It's a lonely walk. அது தனிமையான ஒரு பாதை. Look at the life of David. தாவீதுடைய வாழ்க்கை His பாருங்கள். life was always with the sheep. எப்பொழுதும் ஆடுகளோடு அவனுடைய வாழ்க்கை. He was not a man of war. அவன் யுத்த வீரன் அல்ல. No, he was not on the battlefield. யுத்த களத்தில் இருக்கக்கூடிய ஒருவனும் அல்ல. But he was with the sheep. ஆடுகளோடு இருந்த அனுபவம் தான். But one thing, ஆனால் ஒன்று, he was with the captain of the host. ஏமன் சேனையின் கர்த்தரோடு அவன் இருந்தான். So that அது நிமித்தம் when it came to the time of battle, யுத்த நேரம் வந்தவுடனே a man without any experience அனுபவம் இல்லாத ஒரு மனிதன் fights the battle with great experience. பெரிய அனுபவம் நிறைந்தவனை போல அவன் யுத்தம் பண்ணுகின்றான். How? எப்படி? Because he was with God. அவன் தேவனோடு அவன் He was talking with God. தேவனோடு அவன் பேசினவன். He was walking with God. தேவனோடு நடந்தவன் அவன். When God came into him, அவனுக்குள் தேவன் வந்தவுடனே he could handle any situation. எந்த சூழ்நிலையும் அவன் கையாட He முடியும். did not go to handle the situation with his intellectualism. அவனுடைய புத்தியினாலே அவன் சூழ்நிலையை கையாடவில்லை. He did not say, I am going to fight Goliath. I have not been trained to fight Goliath. ஓ நான் கோலியாத்தோடு கூட போராட எனக்கு பயிற்சி கொடுக்கப்படவில்லை என்று அவன் சொல்லவில்லை. Yes, my dear friend. ஆண்டவரே, When you walk with God, தேவனுடைய நெருங்கி நடக்கும் பொழுது when any situation எந்த comes, சூழ்நிலை வந்தாலும் you will be able to handle it. நீங்கள் அதை கையாள முடியும். You will be able to have victory. அதை ஜெயம் எடுக்க முடியும். Because காரணம் Jesus is with you. இயேசுவோடு இருக்கிறார். Jesus is with you. இயேசுவோடு இருக்கிறார். Jesus is with you. இயேசுவோடு இருக்கிறார். You may say, I have not had this experience. எனக்கு இந்த அனுபவம் இல்லை என்று நீ சொல்லலாம். I have not gone through this experience. பாதையிலே கடந்து செல்லவில்லை என்று சொல்லலாம். I don't have any intellectualism. எனக்கு புத்தி கிடையாது. I don't have any wisdom or knowledge. எனக்கு ஞானமோ அறிவோ கிடையாது. Only one thing I knew. எனக்கு ஒன்றுதான் தெரியும். To be in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருப்பேன். Will he let go your hand? அவருடைய கைவிட்டு விடுவாரோ? Will he let go your hand? அவருடைய கைவிடுவாரோ? Never. இல்லை. Never. இல்லை. You have been always with him. நீங்கள் அவரோடு எப்பொழுது இருக்கிறீர்களே? So at the time of trial, அந்த சோதனை வேளையில் when you are put into test, நீ சோதனைக்குள்ளாகும் பொழுது will he say, come on, go away? நீ போ என்று சொல்ல பொழுது No. இல்லை. He will stand next to you. அவர் உன் அருகில் நிற்பார். Because காரணம் he will never let go your ஒரு நாள் hand. அவனை கைவிட மாட்டார். He will never let go your ஒரு நாள் அவனை hand. கைவிட மாட்டார். He will give you the strength and the power to overcome everything. எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டிய பலத்தை உனக்கு அவர் தருவார். Do you believe it? நீங்களை நம்புகிறீங்களா? Do you believe it? நீங்களை நம்புகிறீங்களா? He will never let go my hand. He will never let go my hand. Though the storms may come and the winds may blow, he will never let go my hand. Though the storms may come and the winds may blow, he will never let go my hand. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடமுயல் வந்தது பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வந்தது பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிட மாட்டார்.
believe God in impossibilities, you will see possible things. எங்கே முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறதோ அவரோடு கூட இருக்கும்போது அவை உனக்கு முடியும். Yes, when do you believe it? நீங்கள் நம்புகிறீர்களா? Hallelujah. Hallelujah. When he gives a promise, ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தால் take it. அதை எடுத்துக்கொள்ளுங்கள். Lord, ஆண்டவரே, you have given this promise. நீர் தான் இந்த வாக்குத்தத்தத்தை You கொடுத்திருக்கிறீர். have given it. நீர் இதை It's கொடுத்திருக்கிறீர். your duty to fulfill it. உம்முடைய கடமை அதை நிறைவேற்றுவது. And I know you will fulfill it. நிச்சயமாக நீர் அதை நிறைவேற்றுவீர். He will definitely fulfill it. நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். Hang on to the promise. வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள். Yes, God gave me some promise like that, brother. சவுனே, ஏதோ அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். I think I remember something very vague. எப்படியோ ஞாபகத்தில் சரியாக கூட இல்லை. Yes, that is how your blessing will come also. அப்படித்தான் உங்களுடைய ஆசீர்வாதமும் வரும். Be very careful when he gives you a promise, take hold of it. வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது நன்றாக பற்றிக்கொள். Write it down. எழுதிக்கொள். Pray over it. அதை குறித்து ஜெபம் பண்ணு. You will see the blessing. இந்த ஆசீர்வாதம் வருவதை நீ காண்பாய். One sister Joy Johnson used to come for our meetings. ஜாய் ஜான்சன் அவர்கள் நம்முடைய கூட்டத்துக்கு வருவார்கள். Every time whatever God speaks to her in prophecy, she used to write down. தீர்க்கதரிசனமாக சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் எழுதி வைத்துக் கொள்வார்கள். And she used to go on ticking. அது நிறைவேறும் போது அதை டிக் பண்ணி கொண்டே வருவார்கள். Brother, this is the answer God gave. தேவன் இதுதான் பதில் கொடுத்தார். This is what God spoke to me on the other Tuesday. அந்த செவ்வாய்க்கிழமை தேவன் இப்படியாக இடத்தில் பேசினார். And she has a book of promises. அங்கே வாக்குத்தத்தத்தின் புத்தகமே வைத்திருக்கிறார்கள். Yes, God also wants to see what your sincerity is. உங்களுடைய உண்மை எப்படிப்பட்டது என்பதை தேவன் அறிய விரும்புகிறார். Something not for comparison and finding fault. யார் யார் என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் என்று ஒப்பிட்டு பார்ப்பதற்காக அல்ல. What brother John Joseph says, ஜான் ஜோசப் என்ன சொல்றார், what that brother said, அந்த சகோதரர் என்ன சொல்கிறார், what this sister இந்த said, சகோதரர் என்ன சொல்கிறார், bring all three together மூன்றையும் மொத்தமாக கொண்டு வா, and then find out which is the common prophecy. எல்லாத்துக்கும் மொத்தமா பொதுவாக எந்த தீர்க்கதரிசனம் இருக்கிறது. None of the promises will be fulfilled in your life. ஒரு தீர்க்கதரிசனம் உன் வாழ்க்கையில் அப்படி என்றால் நிறைவேறாது. Don't test God like that. அப்படியாக தேவனை சோதித்து பார்க்காதே. What he speaks, it's spoken. தேவன் பேசினால் பேசினதுதான். And it will not come back void. திரும்ப வெறுமையாக வராது. It has to fulfill and then only it will go back. நிறைவேற்றி விட்டு தான் அது வர வேண்டும். Hallelujah. 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 Trust in God. தேவனை நம்பு. Trust in God. தேவனை நம்பு. I know Johnny, he is not here today. The way God blessed him. ஜான் இன்று நம்மத்தில் இல்லை. கர்த்தர் எவ்வளவாக அவனை ஆசீர்வதித்தார் என்கிற விதம். Because God used to speak to him. தேவனோடத்திலே பேசுவது உண்டு. I will not make you as the tail, but I'll make you as the head. உன்னை வாலாக்காமல் நான் தலையாக்குவேன். I will bless you, my son. என் மகனை உன்னை ஆசீர்வதிப்பேன். But without a job. வேலையே கிடையாது அப்பொழுது. Perhaps I hope even his parents would have laughed at him. ஒருவேளை இந்த நேரத்தில் பெற்றோர்கள் கூட சிரித்திருக்கலாம். God said he's going to become the head. Nothing is here. தேவன் வாலாக்காமல் தலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஒன்றும் நடக்கவில்லையே. No job. ஒரு வேலையும் இல்லை. Then finally he got a little job. ஒரு சிறு வேலை கிடைத்தது. He was sincere over there. அங்கே உண்மையாய் இருந்தார். But he was looking to God. தேவனை நோக்கி பார்த்தார். Lord, ஆண்டவரே, whenever I kneel down, you tell me you are going to lift me up. ஆண்டவரே, முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என்னை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறீரே. My age is also increasing. என்னுடைய வயதும் ஏறிக்கொண்டே போகிறது. I am going to miss even government job. அரசாங்க வேலை கூட எனக்கு கிடைக்காமலே போய்விடுமே. But you have said, ஆனால் நீர் சொல்லிட்டு, you said you are lifting me up. என்னை உயர்த்துவேன் என்று சொல்லிவிட்டு, So I cling on to your promise. நான் உம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்கிறேன். So he went on clinging on the promise of God and praying. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு ஜெபித்துக் கொண்டே இருந்தார். All of a sudden, திடீரென்று he got a call. ஒரு அழைப்பு வந்தது. And he got a job in the state government. மாநில அரசாங்கத்திலே ஒரு வேலை கிடைத்தது. He did his service commission examination. சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுதினார். And he got a job. ஒரு வேலை கிடைத்தது. Where was that job? அந்த வேலை எங்கே? Not in the city of Madras. சென்னை பட்டணத்தில் அல்ல. About 150 kilometers away. 150 கிலோமீட்டருக்கு வெளியே இங்கே ஒரு இடம். But what did he do? அவன் என்ன செய்தார்? He didn't say, Lord, you gave a blessing. Why so far? ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே, ஏன் அவ்வளவு தூரம் என்று அவர் கேட்கவில்லை. He said, thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you for giving me this job. இந்த வேலை நீர் கொடுத்தபடியால் நமக்கு நன்றி. He was very content. அவன் மிகவும் திருப்தியோடு இருந்தார். But the Lord said, தேவன் சொன்னார், no, not with this. இதோடு கூட அல்ல, I am lifting you up more. இன்னும் அதிகமாக உன்னை உயர்த்தப் போகிறேன். What other chance is there that God is going to lift me? இனிமேல் வேலை வருவதற்கு என்ன சந்தர்ப்பம் உண்டு? கடவுள் எப்படி, தேவன் அதை எப்படி தரப்போகிறார்? All of a sudden, திடீரென்று he had an interview for a central government job. ஒரு மத்திய அரசில் இருந்து ஒரு இன்டர்வியூ வந்தது. No recommendation, nothing. எந்த ஒரு சிபாரிசும் கிடையாது. Only one recommendation. ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன். All of you know that was Jesus. அது இயேசு கிறிஸ்துதான். God was so great. தேவன் பெரியவர். What happened? என்ன நடந்தது? There were about
100 and odd people who appeared for that job. அந்த வேலைக்காக 100க்கு மேற்பட்டவர்கள் வந்தார்கள். Only 3 people. மூன்று பேர் தான். He stood first to get that job. அதிலே முதலாவது இவருக்கு தான் கிடைத்தது. Central government job. மத்திய அரசாங்க வேலை. Placed inside the city of Madras. அதுவும் சென்னை பட்டணத்திலே. Amen. Amen. When God has spoken, He will do it. தேவன் பேசினால் அவர் நிச்சயம் செய்வார். Sir, you just cling on. Take God at His promise. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்ளுங்கள். Take God at His promise. தேவனுடைய வாக்குத்தத்தை வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். You have said, Lord. அப்படி என்றால் நீர் சொன்னீர் ஆண்டவரே, I don't know how you fulfill it. எப்படி நிறைவேற்றுவீர் எனக்கு But I தெரியாது. know you will fulfill it. நிச்சயமாக நீ நிறைவேற்றுவீர். He will do it. நிச்சயம் அதை செய்வார். He will do it. நிச்சயம் அதை You செய்வார். believe it? நீங்க நம்புகிறீர்களா? நீங்க What நம்புகிறீர்களா? can that same God do for you? அதை தேவன் ஏன் உங்களுக்கு அதை செய்யக்கூடாது? He will do it. நிச்சயமாய் செய்வார். Come on, pray in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். He will definitely give it. நிச்சயமாக அதை தருவார். What happened to Jacob? யாக்கோபுக்கு என்ன நடக்கிறது? God was with him. தேவன் அவனோடு இருந்தார். Night time. இரவு வேளை He rests over there. அங்கே இளைப்பாறுகிறான். No one around him. அவனை சுற்றிலும் யாரும் இல்லை. He takes the stones. கல்லை எடுக்கின்றான். He keeps it for his pillow. தலைக்கு வைத்துக் கொள்கின்றான். Why? ஏன்? God was his refuge. தேவனே அவனுடைய அடைக்கலம். God was his refuge. தேவன் அவன் அடைக்கலம். No house to rest his head. அங்கே தலை சாய்க்க ஒரு வீடு இல்லை. Why? ஏன்? He is in the plan of God. தேவனுடைய திட்டத்தில் அவன் இருக்கிறான். He is in the plan of God. தேவனுடைய திட்டத்தில் அவன் இருக்கிறான். That is why Jesus said, அதனால தான் இயேசு சொன்னார், when the disciples of John the Baptist said, யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் சொன்னபோது, Master, we like to come with you. ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் வர வாஞ்சிக்கிறோம். Jesus looked at them and அதை said, பார்த்து இயேசு சொன்னார், foxes have holes, man. நரிகளுக்கு குழிகள் உண்டு, Birds have nests. பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. But for me, I don't have a place even to rest my head. ஆனால் எனக்கோ தலை சாய்க்க ஒரு இடமில்லையே. Are you prepared to come with me? நீங்கள் என்னோடு வர அப்படி என்றால் ஆயத்தமா? Don't come trusting there will be a hole where you can rest. நீங்கள் தலை சாய்க்க ஒரு இடம் இருக்கும் என்று எண்ணி வர வேண்டாம். Don't come thinking you will have pleasure. உங்களுக்கு இன்பமான காரியங்கள் இருக்கும் என்று எண்ண வேண்டாம். Because காரணம், I have no place to rest my head. தலை சாய்க்க எனக்கு இடமே Till இல்லை. my work is over in this world, இந்த உலகத்தில் என்னுடைய வேலை முடியும் வரைக்கும் I have no place to rest my head. என் தலை சாய்க்க கூட எனக்கு ஒரு இடமே இல்லை. Are you prepared for that? அதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? That is the call of God. அதுதான் தேவனுடைய அழைப்பு. One man gets the healing from Jesus. இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு மனிதன் சுகம் பெற்றான். He would have felt very happy. அவன் சந்தோஷப்பட்டிருக்கலாம். Lord, I will come. I will be with you in ministry. ஊழியத்திலே ஆண்டவரே உம்மோடு கூட வந்து இருப்பேன். He thought it would be very cozy and lovely. அது ஒரு அழகான ஒரு ஆறுதலான பாதை என்று எண்ணினான். Jesus looks at him and அவனை says, பார்த்து இயேசு சொன்னார், go to the temple. நீ தேவாலயத்துக்கு போ. Tell what God has done for you. உனக்கு தேவன் செய்ததை சொல். Go and be over there. நீ அங்கே போயிரு. He looks at the other man. மற்ற மனிதனை பார்த்தா, He says, Lord, ஆண்டவரே let me go and bury the dead. நான் போய் மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். Let the dead bury the dead. மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். You follow me. நீ என்னை பின்பற்றி வா. That is the call of God. அதுதான் தேவனுடைய அழைப்பு. Don't simply think the call of God is something வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற இடம். People think call of when God's call comes, தேவனுடைய அழைப்பு வரும்போது ஜனங்கள் இப்படி எண்ணுகிறார்கள், jobless people can take a job. வேலை இல்லாதவர்களுக்கு இது ஒரு வேலை என்று. Never. Never. இல்லை. It is a royal call. அது ராஜரீக அழைப்பு. It needs much of sacrifice of the Lord. பல தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். Because காரணம், the reward is in heaven. பரலோகத்திலே பலன் உண்டு. The reward is in heaven. பரலோகத்திலே பலன் உண்டு. The reward is in heaven. பரலோகத்திலே பலன் உண்டு. What happened to Jacob? யாக்கோபுக்கு என்ன நடந்தது? He goes. He takes the stones at his pillow. கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்துக் கொண்டான். He sleeps. அவன் நித்திரை He பண்ணினான். thought he is alone. அவன் தனிமையா இருந்தான். And he sleeps. அவன் தூங்குகிறான். My dear friend, நண்பர்களே, there was no protection for him. அவனுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் No கிடையாது. loved one around him. அவனை சுற்றிலும் நேசிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. No one over there. யாருமே இல்லை. But ஆனால் God was with him. தேவன் அவனோடு இருந்தார். God was with him. தேவன் அவனோடு இருந்தார். His father and his mother was not with him. அவன் தகப்பனும் அவனோடு கூட இல்லை. His brother was not with him. சகோதரர்கள் இல்லை. No one was with யாருமே him. அவனோடு கூட இல்லை. But ஆனால் God was. தேவன் அவனோடு இருந்தார். God was with him. தேவன் அவனோடு இருந்தார். The eternal God was his refuge. நித்திய தேவன் அவனுக்கு அடைக்கலமாய் How இருந்தார். did God prove that he was his refuge? அவனுடைய அடைக்கலம் என்று தேவன் எப்படி நிரூபித்தார்? Not something which he saw in his earthly way. இந்த உலக பிரகாரமான பார்க்கக்கூடிய வழியில் அல்ல. When he sleeps, தூங்கும் பொழுது he has a beautiful dream. அழகான சொப்பனம். What does he see? அவன் என்ன பார்க்கிறான்? A lovely ladder placed from heaven to earth. ஒரு அழகான ஏணி பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே He வைக்கப்பட்டிருந்தது. sees angels going up and down. தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் அவன் கண்டான். He sees the angels. தேவதூதர்கள் And he sees God Almighty standing above. சர்வ வல்லமை தேவன் மேலே நின்று கொண்டிருக்கிறார். He sees the beautiful ladder. அழகான ஒரு ஏணி. Oh, he sees the angels of God going up and down. தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் அவன் கண்டான். He sees God Almighty. சர்வ வல்லமை தேவனையும் அவன் His கண்டான். eyes behold the beauty of the King. ராஜாவுடைய மகிமையை அவன் கண்கள் கண்டது. He knew
God is my refuge. தேவனே என்னுடைய அடைக்கலம், God is my refuge. தேவனே என்னுடைய அடைக்கலம். Although I don't have earthly protection, உலக பிரகாரமான பாதுகாப்பு எனக்கு இல்லாவிட்டாலும், although I don't have earthly love, உலக பிரகாரமான அன்பு என்னை சுற்றிலும் I இல்லாவிட்டாலும், have one to love me, and that is God Almighty. என்னை நேசிக்கக்கூடிய ஒருவர் உண்டு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். I have one who shows care for me, it's God என்னை Almighty. குறித்து அக்கறை பாராட்டக்கூடிய ஒருவர் உண்டு, அவர்தான் சர்வ வல்லமையுள்ள I தேவன். don't have human beings around என்னை me, சுற்றிலும் மனிதர்கள் இல்லை, but God and His angels are around me. தேவனும் அவருடைய தூதர்களும் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். God was His refuge. தேவனே அவருடைய அடைக்கலம், God was His தேவனே refuge. அடைக்கலம், God was His refuge. தேவனே அவருடைய Don't அடைக்கலம். you want that experience in your life? அந்த அனுபவம் உன் வாழ்க்கையில வேண்டாமா? My dear brother, அருமையான சகோதரி, my dear sister, அருமையான சகோதரி, walking in the path which God has shown to you. தேவன் உனக்கு காண்பிக்கிற பாதையிலே நடப்பது. Today you may be thinking, இன்று நீ எண்ணலாம், am I in the right path? நான் சரியான பாதையில இருக்கிறேனா? Am I doing what God is expecting from me? என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்கிறேனா? Is this the call of God in my life? என்னுடைய வாழ்க்கையில இதுதான் தேவனுடைய அழைப்பா? You may be in doubt. நீ சந்தேகத்தில் இருக்கலாம். The eternal God says, நித்திய தேவன் சொல்கிறார், fear not, பயப்படாதே, I am with you. நான் உன்னோடு I இருக்கிறேன். am with you. நான் உன்னோடு, I am with you. நான் உன்னோடு He இருக்கிறேன். and the angels are there around you. அவர்களுடைய தூதர்களும் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். Because He is eternal. அவர் நித்தியம். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். தேவனே நான் ஓமரண்டையோ என்னும் நெருங்கி சேர்வதேய நாவல் பூமியோ என்னும் நெருங்கி சேர்வதேய நாவல் பூமியோ மாவலிய கோரமாக மன்சனோய் வீரனான் போவே பொங்க நேரனும் ஆவலாயோ மல்லை சேர்வை தேவனே நான் ஓமரண்டையோ நேரங்கி சேவதேய ஆவலோமியே நேரங்கி சேவதேய ஆவலோமியே Jacob was alone. யாக்கோபு தனிமையாய் இருந்தான். No earthly refuge. உலக பிரகாரமான அடைக்கலம் இல்லை. God opened the heavens. அவனுடைய பரலோகத்தை தேவன் திறந்தார். Said, fear not, my son. பயப்படாதே மகனே, I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். The very same experience God wants to give you today. அதே அனுபவத்தை தேவன் இன்று உனக்கு கொடுக்க That விரும்புகிறார். is the experience which He is giving to the spiritual world today. இந்த ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் கொடுக்கிற அனுபவம் அதுதான். Enough of all these earthly things. உலகத்தின் காரியங்கள் போதும். Enough of all the earthly acknowledgements. உலகத்தின் அங்கீகரிப்பு போதும். Thank you. Say thank you, Lord, for all the confirmation of the world. ஆண்டவரே, இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் போதும். But ஆண்டவரே, what do you need today? இன்று உனக்கு தேவை என்ன? What does the bride of Christ need today? உன்னுடைய மனவாட்டிக்கு தேவை என்ன? Heavens opened before you. உனக்கு முன்பாக பரலோகம் திறக்கப்பட வேண்டும். Heavens opened before பரலோகம் you. திறக்கப்பட வேண்டும். You should see the angels of God. தூதர்களை நீ காண வேண்டும். You should see God Almighty standing before you. அங்கே நின்று கொண்டிருக்கிற பார்த்து Sir, that is what you need today. அதுதான் உனக்கு தேவை. If you can see that, நீ அதை பார்க்க if கொடுக்க you have that experience, உனக்கு இருக்க கொடுக்க you will be strong in your call today. உன்னுடைய அழைப்பில் இன்னும் உறுதியாக You இருப்பார். will be true and faithful to the call of God. உன்னுடைய அழைப்பில் உண்மை உத்தமமாக You இருப்பார். will be a bride without spot or blemish to be taken with God's glory. தேவனுடைய மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படக்கூடிய கரைத்தறையற்ற ஒரு மனவாட்டியாக இருப்பார். That is eternal God who is your refuge. அந்த நித்திய தேவன் தான் உனக்கு அடைக்கலம். Enough of asking earthly confirmation. உலகத்தின் காரியங்கள் கேட்டது போதும். அடையாளங்களை கேட்டது Thank you, போதும். say, Lord. Enough of asking earthly இந்த confirmation. உலகத்தின் அடையாளங்களை கேட்டது போதும். Thank you for asking all the earthly signs. உலக பிரகாரமான அடையாளங்களை கேட்டது போதும். Now ask for heavenly signs. இப்பொழுது பரலோக அடையாளத்தை My கேள். dear brother, அருமையான சகோதரி, my dear sister, அருமையான சகோதரியே, ask God for heavenly signs. பரலோக அடையாளத்தை கேள். From today onward, இன்றிலிருந்து that should be your prayer. அதுதான் உன்னுடைய ஜெபமாய் I இருக்கட்டும். want a heavenly sign, Lord. இன்று எனக்கு பரலோக அடையாளம் வேண்டும். I want heaven open before me. எனக்கு முன்பாக
திறக்கப்பட வேண்டும். I want to see the angel. தேவதூதனை நான் காண வேண்டும். I want to see you. உம்மை நான் காண வேண்டும். Strengthen me. என்னை பலப்படுத்தும். Strengthen me. என்னை பலப்படுத்தும். Ask for a refuge like that. அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்தை So கேள். when you see him, நீ அவரை பார்க்கும் பொழுது you will not be worried about the earthly இந்த part. உலகத்தின் காரியங்களை குறித்து நீ கவலைப்பட Would you மாட்டாய். ask him? அவரை கேளுங்கள். Would you ask him? நீங்கள் அவரை கேட்பீர்களா? Would you go to your home, get on your knees and say, Lord, I want heavenly experience? வீட்டுக்கு சென்று முழங்கால் படித்து ஆண்டவரை பரலோக அனுபவங்கள் வேண்டும் என்று கேட்பாயா? Your ground level experience is good for nothing. தரைமட்ட அனுபவங்கள் ஒன்றுக்கும் உதவாது. Come on, take up to heavenly heights. பரலோகத்துக்கு நேராக ஏறிவா. Come on, get into spiritual world. ஆவிக்குரிய உலகத்துக்குள் கடந்து வா. Get into deeper faith with God. தேவனோடு கூட ஆழ்ந்த அனுபவங்களுக்கு Have கடந்து a வா. closer walk with தேவனோடு God. கூட நெருங்கி நட. Say, Lord, I want to have heavenly experience. ஆண்டவரே பரலோக அனுபவங்கள் எனக்கு தேவை. What happened to Jacob? யாக்கோபுக்கு என்ன நடந்தது? Heavens were open. பரலோகம் திறக்கப்பட்டது. Angels are sending and descending. தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் இருந்தார்கள். This is God standing above. சர்வவல்லமை தேவன் மேலே நின்று கொண்டிருந்தார். That is eternal God. அதுதான் நித்திய தேவன். Eternal God was his refuge. நித்திய தேவன் அவனுக்கு அடைக்கலமாய் இருந்தார். Why don't you ask for the same அந்த experience? அனுபவத்தை நீ ஏன் கேட்க Why கூடாது? don't you ask for the same அந்த experience? அனுபவத்தை நீ ஏன் கேட்க கூடாது? Ask and it shall be given. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். You ask so many things from பல God. காரியங்களை நீங்கள் தேவனிடத்தில் Why not கேட்கிறீர்கள். this experience? இந்த அனுபவத்தை ஏன் கேட்க Why not கூடாது? this experience? இந்த அனுபவத்தை ஏன் If கேட்க you would கூடாது? have this experience, இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கக்கூடும் என்றால் sir, you will be safe walking through this world. இந்த உலகத்திலே கடந்து செல்லும்போது நீ பாதுகாப்பாய் செல்ல A முடியும். close walk with Jesus. இயேசுவோடு நெருங்கி நடப்பது. A close walk with Jesus. இயேசுவோடு நெருங்கி But நடப்பது. you ask him, அது நீங்கள் கேட்பீர்கள். then you will know the eternal God is your refuge. அப்பொழுது நித்திய தேவன் உங்கள் அடைக்கலம் என்பதை You நீங்கள் will அறிந்து have a கொள்வீர்கள். great peace. Eternal God is with me. நித்திய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற தெய்வீக சமாதானம். God will give you a similar experience in your life. அதே அனுபவத்தை தேவன் உன் வாழ்க்கையிலே தருவார். Fear not. The பயப்படாதே. angels of God are around you. தேவதூதர்கள் உன்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். The Almighty God is your refuge. சர்வ வல்லமை தேவன் உன் அடைக்கலமாய் இருக்கிறார். He will lead you till the end. கடைசி வரை உன்னை வழி நடத்துவார். He will lead you till you go to the golden shore. அங்கு பொன்னான வீதிகளில் வரைக்கும் உன்னை அழைத்துச் செல்வார். He will lead you till you receive the crown of life. ஜீவ கிரீடத்தை பெருமிட உன்னை வழி நடத்துவார். Do you have faith tonight? அங்கு விசுவாசம் உனக்கு உண்டா? Do you have that faith tonight? இந்த இரவு அந்த விசுவாசம் He will lead me till I receive the crown of life. ஜீவ கிரீடத்தை பெருவரைக்கும் அவர் உன்னை வழி நடத்துவார். Hallelujah. 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 The eternal God is your refuge. நித்திய தேவன் உன் He அடைக்கலம். will lead you till the end. கடைசி வரை உன்னை வழி Let us நடத்துவார். pray. நாம் ஜெபம் Let செய்வோம். us